மயிலாடுதுறையில் சிறுத்தையை தேடும் பணி 4வது நாளாக முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் இன்றும் ஆட்டுக்குட்டி ஒன்று வேட்டையாடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், இப்போ ஆட்டுக்குட்டியை விழுங்கியிருக்கு மயிலாடுதுறையில இருக்கும் சிறுத்தை. அந்த சிறுத்தையை தேடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறுத்தையை பிடிக்க என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க வனத்துறையினர்? அதாவது ராதா, மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதன் பேரில் காவல்துறை சென்று பார்த்தபோது அங்கு உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தாங்க. அந்த கேமராக்களில் அந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதை அடுத்து வனத்துறையினர், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் உடனடியாக அந்த சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபடுறாங்க. இந்த நிலையில் அந்த சிறுத்தை மறுநாள் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆரோக்கியநாதபுரத்திற்கு பயணம் செய்ததாக தெரிய வருகிறது. அங்கிருந்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போய் பார்க்கறாங்க. அங்கேயும் கால் தடம் இருக்கிறது. அது சுமார் கருவேல மரங்கள் அடர்ந்த காடு பகுதியாக இருப்பதால் அதை சுற்றி பாதுகாப்பு போடப்பட்டு மேலும் மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் இருந்து கூண்டுகள் மற்றும் வன அலுவலர்கள் வரவழைக்கப்பட்டு இறைச்சி வச்சு அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு அந்த கூண்டில் சிக்காத நிலையில் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்தர்காட்டு பகுதியில் அந்த சிறுத்தை பயணித்தது. அந்த பகுதியில் அந்த சிறுத்தை சென்றதுக்காக அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தாக்கியதில் கடிப்பட்டு ஒரு இறந்த நிலையில் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. சென்று பார்த்தபோது 75% அந்த ஆட்டுக்குட்டியை சிறுத்தை தாக்கியதாக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் மீண்டும் இந்த ஆரோக்கியநாதபுரத்திற்கு அந்த சிறுத்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த வனத்துறையினர், அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவ குழுவினரும் அதுல இருக்காங்க. இதோட செயல்பாடுகள் கடந்த 3-4 நாட்களாக சிறுத்தையை செயல்பாடுகள் கணித்து திருப்பியும் இந்த ஆரோக்கியநாதபுரம் அங்கிருந்து 2 ஆரோக்கியநாதபுரத்திற்கு வருவதாக இருக்கலாம் என கூறி அந்த ஆரோக்கியநாதபுரத்தில் மீண்டும் கூண்டுகள் வைக்கப்பட்டு நேற்று இரவு பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதை பிடிப்பதற்கு T23 புலி பிடித்த சாகசம் கொண்ட இந்த காளான் மற்றும் சிறப்பு குழுவினர் இங்க வந்திருந்தாங்க. இப்ப அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் இந்த குட்ஸ் சரக்கு பெட்டிகள் செல்லும் பகுதியில் ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து கிடப்பதாக பொதுமக்கள் தகவல் கொடுத்தாங்க. அந்த தகவல் பேர் பார்த்த போது இறந்து கிடந்தது. இது அந்த புலிதான் சிறுத்தை தான் தாக்கியதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது சம்பந்தமாக தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் மக்கள் ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க. ஒரு மாலை 6 மணியை தாண்டினால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவுகிறது மயிலாடுதுறை நகரத்தை பொறுத்த வரைக்கும். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில மயிலாடுதுறையில சிறுத்தை தேடும் பணிகள் 4வது நாளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜாராம்.